ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் மோல்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். சிலிக்கான் மோல்ட்ஸு டெரக்கோட்டாக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ வாங்க அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து நைட்டு தான் நான் பண்ணினேன். இப்போ மார்னிங் வந்து 9:10 ஆச்சு. ஸோ இப்போ தான் நான் எடுக்க போகிறேன். அப்படியே விட்டுருந்த நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் எடுக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஷேப்ஸ் வச்சு ஷேப்ஸ் வச்சு நான் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள். ஆக்சுவலி நல்லா ஒட்டிருச்சாட்டக்குது. ஸோ ரெக்டாங்கிள் வந்து இங்கே ஸ்டோன் இருக்கும், அதில் வரல. இது ஒரு ஓவல், இது ஒரு ஓவல், திலகம் ஷேப்பு, இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப். வேறு இங்கே ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ஸோ இது வந்து இந்த ஸ்டோனோடது தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் வந்து பண்ணின பீடுக்கான ஸ்டோன். ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து தெரியலனா ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கிறேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. 2 மோல்டு 3 மோல்டு பண்ணதுக்கப்புறம் இருந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்குமே இதுக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. இது பண்ணதுக்கப்புறம், இந்த மோல்டு பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 மோல்டு பண்ணேன். ஸோ அது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கடைசியாக எந்த மோல்டு பண்ணேன், அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணேன். கிருஷ்ணரும் திரிசூலம் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். இது வந்து செகண்ட் பண்ணது. ஓகேங்களா? கிருஷ்ணர் ஃபேஸு, இம்ப்ரெஷன் நல்லா கரெக்டாக அழகாக வந்திருக்கு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக. ஸோ இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஆயில் இருக்குது, அது வைப் பண்ணணும். இது வந்து திரிசூலம் அண்டு உடுக்கை. ஓகேங்களா? ஸோ இது இம்ப்ரெஷன் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இப்போது போட்டு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒன்று. இது வந்து அந்த ஃபஸ்ட் ஒன் பண்ணது காமிச்சது வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால இங்கே லைட்டாக அந்த கிராக்ஸ்னால் ரொம்ப இல்லாமல் இப்படி இருக்குது. ஸோ அது நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, இனிஷியல் தானே, பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டன்ஸ், ஸ்ட்ரெட்டும் பண்ணலாம். இது வந்து சைடு பீகாக் வந்து பீகாக்குங்கிற பாருங்க, உங்களுக்கு பியரட்ஸ் வந்து சைடாக பீட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்தனையுமே வந்து பேர் பீட்ஸாக நான் வச்சுட்டேன். ஏன்னா இது என்னோடய ஓன் யூஸ்க்கு நான் பண்ணதுனால. ஸோ வந்து பீகாக் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இது வந்து எனக்கு இந்த திக்னஸ் வந்து போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெட்டு தானே, இந்த திக்னஸ் போதும்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இம்ப்ரெஷன் வந்து திக்னஸ் வந்து இது போதும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் அந்த இது வரைக்கும் வந்தாவே போதும். இது ஒன்று இங்கே ஏன்னா இப்படி வச்சு அமுத்துனப்போ இங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு அமுத்திருக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இம்ப்ரெஷனுக்கு நான் இப்படி கொடுத்துருக்கணும். இந்த கம்பி இருந்ததுனால நான் இந்த பக்கம் வச்சு அமுத்துனது தப்பாக போச்சு. ஸோ அதுதான் இங்கே லைட்டாக இருக்குது. மீதியெல்லாம் இங்கெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த இதை பார்த்துடலாம். எலிஃபெண்ட்டு ரெண்டுமே வந்து
ரெண்டும் வந்து ஈக்குவல் ஃபேஸிங் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். ஆப்போசிட் ஃபேஸிங் தான் இந்த பென் இது நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரே இதில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு வந்து அந்த சாம்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நான் இப்படி போட்டு எடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பீட் பெண்டன்ட்டோடது. ஸோ ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஆப்போசிட்டுங்கிறதுனால இன்னும் ஆப்போசிட்ஸ் இருந்தது. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதை பண்ணினேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட் பண்ணேன். இது வந்து வெங்கடாஜலபதி. ஸோ எனக்கு அதுதான் இங்கே பாருங்க லைட்டாக கிராக் விட்டுருக்கு பாருங்க. இது வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் யாராச்சும் மோல்ஸ் வேணும்னு கேட்குறப்போ வந்து இந்த கிராக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடி வந்து ட்ரை பண்ணி இது பண்ணது. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கீ செயின் வந்து நான் வாங்கினேன். கீ செயினில் இருந்த வெங்கடாஜலபதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை எடுத்து இம்ப்ரெஷன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஒரு நம்ம தப்பே சொல்ல முடியாத அவ்வளோ அழகாக வந்திருந்தது இம்ப்ரெஷன்ஸு. அடுத்தது வந்து ஜும்கா வந்து ஒரே ஒரு ஜும்கா தான் நான் போட்டேன். இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ தெரியாமல் பட்டது தான். மற்றபடி இதான் இந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்களேன். ஸோ இப்படி வச்சு நான் இப்படி ப்ரெஸ் பண்ணப்போ இது வந்துருச்சு. நான் இங்கே வச்சு பண்ணியிருக்கணும். ப்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி இதுவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டாக தான் இருக்குதா. ஸோ இதுதான் வந்து நான் இப்போதைக்கு வந்து இங்கே வருங்க ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இது நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஓகே தான். பட் நான் இந்த இதை மிஸ்டேக் பண்ணது. இதை கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஓகே வித் தேட் இது. ஸோ இப்போ வந்து இதுதான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மோல்ஸ் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் காம்போஸ் வேணுனாலும் சொன்னிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணித்தரேன். அண்ட் கண்டிப்பாக வந்து வேணுங்கிறவங்க இது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.